இயேசுவில் பிரியமானவர்களே, இன்று திருவருகை காலத்திற்குள் காலடி வைக்கிறோம். இக்காலம் இறைமகனின் வருகைக்காக நம்மை தயாரிக்கின்ற காலம். விழித்திருந்து நம் மீட்பரை சந்திக்க நம்மை அழைக்கின்ற காலம். இருளின் பிடியிலிருந்தும் அடிமையின் பிடியிலிருந்தும் அழிவிலிருந்தும் துன்பத்திலிருந்தும் காத்துக்கொள்ள மானிட மகனை சந்திப்பதற்காக அவரை நம் உள்ளத்தில் ஏற்று அவரையே அணிந்து கொள்ள அழைக்கும் அன்பின் காலம். இஸ்ராயேல் மக்கள் மெசியாவின் வருகைக்காக காத்திருந்தது போல நாமும் காத்திருப்போம். விளக்குகளுடன் அன்று இயேசு முடிந்த 10 தோழியர் உவமையில் அக்கன்னியர் காத்திருந்தனர். அவர்களைப் போல நாமும் விளக்குகள் ஏற்றி மணமகனின் வருகைக்காக நம்மையே தயார் செய்வோம். வாங்க வாங்க தூதரே, வான தூதரே, வான தந்தை செய்தி சொல்லும் வான தூதரே. வாங்க வாங்க தூதரே, வான தூதரே, வான தந்தை செய்தி சொல்லும் வான தூதரே. எங்களுக்கு என்ன செய்தி சொல்ல போறீங்க? எல்லாரும் கேட்டுக்கிறோம், சொல்லுங்க நீங்க. எங்களுக்கு என்ன செய்தி சொல்ல போறீங்க? எல்லாரும் கேட்டுக்கிறோம், சொல்லுங்க நீங்க. வாங்க வாங்க தூதரே, வான தூதரே, வான தந்தை செய்தி சொல்லும் வான தூதரே. இதுதான் நம்பிக்கையின் மெழுகுவர்த்தி. இது மீட்பரின் வருகைக்காக காத்திருந்த நம் முதுபெரும் தந்தையர்களான ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு ஆகியோரை குறிக்கின்றது. கவனமாயிருங்கள், விழிப்பாயிருங்கள், ஏனெனில் அந்நேரம் எப்பொழுது வரும் என உங்களுக்கு தெரியாது. கடவுள் நம்மை விழிப்புடன் இருக்கும்படி கேட்கின்றார். ஆனால் நாமோ உலக கவலைகளிலும் உலக கவர்ச்சிகளிலும் நம் மனங்களை செலுத்தி வாழ்ந்து வருகின்றோம். இனியாவது ஆண்டவரே பேசும், உம் அடியான் கேட்கின்றேன் என்று கூறி அவரின் வருகைக்காக நம்பிக்கையுடன் காத்திருப்போம். ஜெபம். இம்மானுவேலே, இயேசு கிறிஸ்துவே, எல்லா நாடுகளும் எதிர்பார்க்கும் ஆண்டவரே, அனைத்து மக்களின் மீட்பரே, வந்து எங்களிடையே தங்கும்.